கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். வழியிலே இதயத்தின் நிழலாய். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தோடைய ஆகச்சிறந்த விஷயம் அப்படின்னா நான் கண்டிப்பா பயணத்தை சொல்லுவேன். ஏன்னா பயணம் மனசுல இருக்கக்கூடிய வலி, துரோகம், ஏமாற்றம் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனுஷன் போகும்போது மட்டும்தான் அவனால புது அனுபவத்தை கத்துக்க முடியும். அவன் புது மனிதர்கள் கூட பழக முடியும், பேச முடியும், புன்னகைக்க முடியும், சிநேகிக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த விஷயமான அன்பு, மனிதாபிமானம் இது எல்லாத்தையும் பயணம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு பயணத்தின் மூலமாக நீங்க புது இடத்துக்கு போகும்போது உங்களை அறியாம உங்க மனசு புத்துணர்ச்சி ஆகும், ஒரு புது தன்னம்பிக்கை வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மனசும் கூட பழகும் போது அந்த மனிதர் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாரு. இன்னும் சொல்ல போனா புது வாய்ப்புகளை கூட உருவாக்கி கொடுப்பாரு. அந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த விஷயமான அன்பு, மனிதாபிமானமும் பயணத்தின் மூலமாக தான் கிடைக்கும். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வழிக்கு பின்னாடியும் நீங்க ஒரு சிறு பயணம் மேற்கொள்ளுங்க. அந்த பயணம் உங்க வழியை மட்டுமல்ல உங்க வாழ்க்கையுமே மாற்றும். நான் எப்பவுமே சொல்றது பயணம் ரொம்ப அழகானது, ரொம்ப அலாதியானது, ரொம்ப ஆசையானதும் கூட. அதான் எப்பவுமே சொல்றது. நாமத்துக்குமார் ஒரு அழகா ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, இந்த உலகத்துல கூட எல்லா பாதைகளும் முடிஞ்சா கூட பயணம் அப்படிங்கிறது முடியவே முடியாது. பயணத்தோட சிறப்பை இந்த 2 வரியில நாமத்துக்குமார் தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பயணம் நிறைய பண்ணுங்க. லைஃப்ல பணத்தை தாண்டி சம்பாதிக்க எவ்வளவோ இருக்கு. அது டிராவலால மட்டும்தான் முடியும். புது புது பிளேஸ்க்கு போவோம், புது புது அனுபவங்களை சம்பாதிப்போம். இதெல்லாம் தாண்டி கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாரு, அதுதான் உண்மையிலே நீ சம்பாதிச்ச ஒரு பெரிய சொத்து. அது டிராவலால மட்டும்தான் முடியும்.